ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடு களையெல்லாம் வெட்டி சுத்தமாக இருக்கா. தாங்க வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னும் பந்த வேலை பார்க்கணும். பந்தலில் இருக்கிற கொடியெல்லாம் இருக்கணும். இந்த வேலை பார்க்கணும். வாங்க இன்னைக்கு தோட்டத்துக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உரம் போடணும், மருந்தடிக்கணும். ஹரிசஞ்சீனி உரத்தினுடைய பெனிஃபிட் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குது செடியெல்லாம். எப்பயுமே விவசாயம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த விவசாயி இல்லைன்னா நம்ம யாருமே சாப்பிட முடியாது. விவசாயம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. நம்மலாம் பாக்கியவான்க. அதனால் அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. விவசாயியை வீடியோ போட்டாலே சில மக்களுக்கு வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது ஒருத்தலாட்டி ஒருத்தர் பார்த்து விவசாயி எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயம் இல்லைன்னா நாட்டில் சாப்பாடே கிடையாதுங்க. அதனால் விவசாயம் கண்டிப்பாக வேணும். விவசாயியை கண்டிப்பாக ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயத்தை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஹரிசஞ்சீவினி உரம் விவசாயம் விஷமில்லாத உரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கெமிக்கல் உரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் லைக்கில் சொல்லுங்கள். கெமிக்கல் உரம் சாப்பிடணும். கெமிக்கல் போட்டால் இப்போலாம் விவசாயத்துக்கு எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், அடி உரமாக இருந்தாலும், நாத்தாங்காலாக இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் உரம் போடாமல் எந்த விவசாயமே வராதுங்க. முந்தி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாற்று பாவுறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எருக்காலங்குலை, ஆனாங்குலை, அந்த குலை, இந்த குலைன்ட்டு குலைய அறுத்து போட்டு நல்லா மொறு மொறுன்னு 10 நாள் ஊற விட்டு, அதை நல்லா மிதித்து விட்டு, அதுக்கப்புறம் அதில் நாற்றை போட்டால் அந்த நாற்று அவ்வளோ ஒரு ஆக்டிவாக அவ்வளோ ஊக்கமாக வளருங்க. அதே மாதிரி தாங்க நடவுக்கும். அதுக்கப்புறம் உரம் போடுறது வைக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த குலையோட சத்துலேயே அது அந்த விளைச்சல் விளைஞ்சு முடிச்சிடும். ஆனால் இப்போ போய் நீங்கள் நாத்தாங்கால் போட்டு பாருங்கள். சும்மா ஓட்டி விட்டு அந்த குலைய அறுத்து போட்டேன். ஏன்னா டக்குன்னு விவசாயம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியா வாங்கி விதைச்சி விட்டு நாத்தாங்கால் போட்டுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, உரத்தை போடுங்குள்ளேயுமே நாற்றை போடுங்குள்ளேயுமே அடி உரம் போட்டுறாங்க. அது மாதிரி தான் இப்போ இங்கே உள்ள விவசாயமும். நம்ம அடி உரம் போடுறதுக்கு குலைய அறுத்து முந்தியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பெலாக்குலை, ஆனாங்குலை, இந்த நார்த்தங்குலை, இந்த மாதிரி ஓடை வேலி எல்லாம் என்ன குலை இருக்கோ பூராத்தையும் வெட்டி குழி குலுக்கி போட்டு மூடி மக்க விட்டு வாழை சருகு வாழை பட்டையை கூட நாங்கள்லாம் அறுத்து போட்டு விவசாயம் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு விளைஞ்ச விவசாயம் இன்றைக்கி விளையலை அப்படிங்கிறனால அன்றைக்கி மகசூல் நிறையா கிடச்சிச்சு. இன்றைக்கி மகசூல் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே விவசாயமும் எப்படா நமக்கு உரம் போடுவாங்க, அந்த உரத்தில் விளையலாங்கிற ஒரு கணிப்பு கொண்டு வந்துருச்சு. நம்மளும் எப்போ உரத்தை போட்டு சீக்கிரம் கொடியேற்றி சீக்கிரம் கடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வந்துட்டோம். அதனால் பாருங்கள், கெமிக்கல் போடுற உரம், மருந்து அடிக்கிற எந்த விவசாயி காய் கனியாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், பருப்பாக இருந்தாலும், அரிசியை அரைச்சி கூட மூட்டையாக வச்சுக்கிட்டு மருந்து அடிக்கிறாங்க வண்டு உழுக்காமல். அப்போலாம் அப்படி கிடையாது. அப்போலாம் எப்படி சாப்பிட்டோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பாரம்பரிய மக்களுக்கு தான் தெரியும். இப்போ யாருக்கும் அந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனால் விஷம் இல்லாத உரம் விதைச்சு அதனுடைய மகசூலை எடுத்து கொடுக்குற காய்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதெல்லாம் ஆர்கானிக் உரத்தினுடைய காய்கள். ஆர்கானிக் உரத்துக்கும் கெமிக்கல் உரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்கிறதையும் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி எந்த உரமுமே நாங்கள் இந்த 2 வருஷமாக போடுறது கிடையாது. எல்லாமே நாங்கள் ஆர்சிஎம் கம்பெனிலேருந்து தான் உரம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடி உரம் மட்டும்தான் வாங்கி ஊற்றுறோம். மேலே ப்ரே பண்ணுறோம். பாருங்கள், ப்ரே பண்ணாலும் எங்களுக்கு சீக்கு இருந்தாலும் கூட சீக்கு ஓடிரும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தாங்க விவசாயத்துலையும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.